எங்க ரோஹிணி அனுப்பிடுவாங்கல்ல? உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆளுக்கு எதுவும் ஆகலைன்னா அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. போற வழியில கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போலாம். யார் உங்களை உள்ள கூப்பிடுறா? சரி சார், வரேன் சார், நான் வந்துடுறேன். சரிங்க. எங்க அவரை இப்பதான். ஒன்றும் பயப்படாதீங்க. நான் கமிஷனர் கிட்ட பேசினேன். எப்படியாவது இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட சொல்லியிருக்கேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும். அப்புறம் அந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது முத்துவை வெளியே கொண்டு வந்துடுவேன். தப்பே பண்ணாம நான் எதுக்கு முன்ன எழுதி கொடுக்கணும்? இவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சாச்சுங்க. அப்படியா? எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? அதை நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதுதாங்க பண்ணேன். உண்மையிலேயே அவங்கள அடிச்சது சிட்டியோட ஆளுங்க தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓ சூப்பருங்க. இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன கமிஷனர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண வச்சிருப்பேன். அடங்கப்பா, உலகமா நடிப்படா சாமி. ஏங்க சும்மா இருங்க. இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை வராதுங்க. அவர் யார் வம்புக்கும் போக அதே மாதிரி மாட்டாரு. வம்பு தேடி வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சா சரி. எங்களுக்காக கமிஷனர் கிட்ட எல்லாம் போய் பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, என்ன இருந்தாலும் ஒரே ஃபேமிலி, இதை கூட செய்ய மாட்டேனா? சரிங்க, நான் வரேன்.